வாழ்க்கையில் நமக்கு எது ரொம்ப முக்கியமாக தேவை அப்படின்னா மன நிம்மதி. நிம்மதி தான் முக்கியம். மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது. ஆனால் கஷ்டம் இல்லாத வாழ்க்கை அப்படின்றது யாருக்குமே கிடையாது. என்னுடைய பதிவுகள்லேயே நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட்டினத்தார் நமக்கு வாழ்க்கையில் எப்போ கஷ்டம் போகும் அப்படின்னு பாடின பாடல் கூட நான் உங்களுக்கு உதாரணமாக இந்த பகுதியில் சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லாத்துக்குமே பரிகாரம் உண்டு. இறைவனை நாம் முழுமையாக சரணடைகிற போது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய தலங்களுக்கு போய் இறைவனை வழிபாடு செய்கிற போது அருளாளர்கள் நமக்கு அருளிய பதிகங்களையும் பாசுரங்களையும் மந்திரங்களையும் பாராயணம் செய்கிற போது நிச்சயமாக நம்முடைய கஷ்டம் குறையும். அப்படி நமக்கு வாழ்க்கையில அதுவும் முக்கியமா இந்த கலியுகத்துல நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு தலை சிறந்த வழிபாடு எது அப்படின்னா முருகனுடைய வழிபாடு. கலியுக வரதன் அப்படின்னே முருகனுக்கு பேரு. நான் விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ல முருகன் பாடல்கள் சுற்றுல சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டு முருகன் பத்தி பேசின எல்லா வீடியோவும் ட்ரெண்டிங்ல இருந்தது. எத்தனையோ பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தாங்க, எவ்வளவோ பேர் அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாலெல்லாம் பகிர்ந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. முருகப்பெருமான் நமக்கு எவ்வளவு மோசமான தலையெழுத்து இருந்தாலும் அதை மாற்றி தரக்கூடிய தெய்வம், அதில் உங்களுக்கு சந்தேகமே வேணாம். இப்போ இந்த ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறீங்கள, பிறந்ததுலேருந்து வாழ்க்கையில் நான் கஷ்டத்தை மட்டும்தாம்மா பார்த்துருக்குறேன், வேற எதுவுமே பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னார். நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் முருகனை சரணடைகிற போது, முருகனை வணங்குகிற போது, முருகா 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 அப்படின்னு முருகனுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக நம்முடைய துன்பங்கள் நீங்கும், தரித்திரம் விலகும். சிதம்பரம் சுவாமிகள் முருகப்பெருமானை வணங்கினால் என்னவெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். முருகா என உன்னை ஓதும் தவத்தினர். யாரெல்லாம் முருகா முருகா முருகான்னு தவம் போல சொல்றாங்களோ அவங்க முருகா என உன்னை ஓதும் தவத்தினர் மூ உலகில் அருகாத செல்வம் அடைவார். கண்டிப்பா முருகனை கும்பிடுறவங்களுடைய வறுமை நீங்கும், தரித்திரம் நீங்கும், செல்வம் கிடைக்கும், மூவுலகில் அருகாத செல்வம் அடைவார். வியாதி அடைந்து நையார், கண்டிப்பாக நோய் தீரும். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க, உடம்புல இப்படி ஒரு வியாதி இருக்குமா, நாங்கள் கஷ்டப்படுறோம், ரொம்ப வலியோடு இருக்கிறோம், பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வியாதி இருக்கு, மருத்துவ செலவுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்கன்னு தான் நம்ம ஆறுதல் சொல்ல முடியும் இல்லையா? அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சையோட கூடவே முருகனுக்குரிய இந்த மந்திரங்கள்லாம் சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் சிதம்பரம் சுவாமிகள் சொல்றார், நீ முருகனை கும்பிடுறியா உனக்கு செல்வம் கிடைக்கும், அதே மாதிரி கண்டிப்பாக உனக்கு நோய் வராது. வியாதி அடைந்து நையார், ஒரு காலமும் துன்பம் எய்தார். அஷ்டம சனியா, ஜென்ம சனியா, ஜென்மத்துல குருவா, அவயோக தசையா, உன் ஜாதகமே சரியில்லையா, கவலைப்படாத, ஒரு காலமும் துன்பம் எய்தார். யாரு? முருகனை கும்பிடுறவங்க. பரகதி உச்சிடுவார், நிச்சயமா அவர்களுக்கு முக்தி உண்டு. பொறு காலன் நாடு புகார், நிச்சயமா நரகம்னு ஒண்ணு அவங்களுக்கு கிடையாது, சொர்க்கத்துலதான் இருப்பாங்க. அவர்கள் முருகனை வழிபாடு செய்கிற போது இறப்புக்கு பிறகும் கூட அவர்கள் துன்பப்பட மாட்டார்கள். சமரா பொறி புண்ணியனே என்று சிதம்பரம் சுவாமிகள் ரொம்ப அழகா பாடியிருக்கிறார். கலியுக வரதனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நாம் தொடர்ந்து வழிபாடு செய்கிற போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் நிறைய நிறைய நிறைய. அதனால வாழ்க்கையில எனக்கு கஷ்டம் மட்டும்தான் இருக்கு, நான் ஒரு சந்தோஷத்தை கூட பார்த்ததே இல்லை என்று இருப்பவர்கள் கூட முருகனை நீங்கள் வழிபாடு செய்கிற போது, ஜாதகம் எவ்வளவு மோசமான ஜாதகமாக இருந்தாலும் நிச்சயமாக முருகப்பெருமான் நமக்கு வளமான செழிப்பான ஒரு வாழ்க்கையை தருவான். அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். முருகனை வழிபாடு செய்யுங்கள், நிச்சயமாக பல மடங்கு உயர்வு கிடைக்கும். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.